வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுக்கு கை கொடுத்து விளையாட்டை ஊக்குவிக்கும் கப்பச்சி வினோத் இளைஞர்கள் பாராட்டு. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்த நாளினை முன்னிட்டு கடந்த மே 12ஆம் தேதி நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக கழகம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்போர்ட்ஸ் கிளப் கப்பச்சி இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான ஜூனியர் சீனியர்களுக்கான கால்பந்து போட்டி மற்றும் மாவட்ட அளவிலான பூப்பந்து போட்டி துவங்கப்பட்டு 1 மாத காலமாக இப்போட்டிகள் நடைபெற்று வந்தன. நேற்று மாபெரும் இறுதிப் போட்டி கப்பச்சி ஊர் மைதானத்தில் நடைபெற்றது. இது சிறப்பாகவும் நடைபெற்றது. இப்போட்டியில் தனது சொந்த ஊரில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இறுதிப் போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வெற்றி கோப்பையும், சிறந்த வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற அணியினருக்கும் ஊக்கத்தொகை வழங்கி ஊக்குவித்தார். அதோடு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு அதிமுக கழக சார்பாக 1.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுக்கு கை கொடுத்து விளையாட்டை ஊக்குவிக்கும் அற்புத அரசியல்வாதி அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் என்று இளைஞர்கள் பாராட்டு தெரிவித்தனர். கப்பச்சி ஊர் தலைவர் வரவேற்புரை வழங்கியதோடு கப்பச்சி இளைஞர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஆடல் பாடலுடன் பாரம்பரிய உடை அணிவித்து மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத்திற்கு சிறப்பான வரவேற்பு வழங்கினர். அனைத்து கிராம தலைவர்கள், ஊர் தலைவர்கள், பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்போர்ட்ஸ் கிளப்புடன் இணைந்து இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் சக்தி நாகராஜ் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து வெற்றி கோப்பைகளை வழங்கியிருந்தார். உடன் பொதுக்குழு உறுப்பினர் கே மாதன், ஒன்றிய கழக செயலாளர் பெல்லி, சார்பணி செயலாளர்கள் கண்ணன், சிவகுமார், கிருஷ்ணமூர்த்தி, கிச்சா, டிஎல்ஜி குண்டன், அக்கிம்பாபு, விஷாந்த், பாசறை தலைவர் காரபில்லு சுரேஷ், இளைஞரணி கள்ளக்குறை ராஜேஷ், நீலகிரி ஐயன் சிவா, ஐநெட் விஷு, ஐடி விங் டான் ரங்கநாதன் உட்பட பலர் பங்கேற்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.